கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 13 நாட்கள் தடுப்பு காவலில் இருந்தபோது எனது சொந்த மகனை கொலை செய்து விட்டதாக ஒப்புக்கொள்ளும்படி நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்று ஜாயன் ராயன் அப்துல் மதீன் எனும் சிறுவனின் தாயார் இஸ்மானிரா அப்துல் மனாஃப் நேற்று நீதிமன்றத்தில் எதிர்வாதம் செய்தபோது கூறினார். பட்டாலிங் ஜெயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் அரிஸ் மகாதேவன் குறுக்கு விசாரணை செய்தபோது அந்த ஆட்டிசம் சிறுவனின் தாயார் இவ்வாறு சொன்னார். என் மகன் இறந்த 6 மாதங்கள் கழித்து பட்டாலிங் ஜெயாவில் உள்ள ஒரு பங்களா வீட்டில் விசாரணை செய்யப்பட்டதாகவும் இஸ்மானிரா கூறினார். மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டேன், ஆனால் அவ்வாறு செய்ய நான் மறுத்துவிட்டேன் என்றும் அவர் கூறினார். ஜாயன் ராயனுக்கு உடலில் காயம் ஏற்படும் அளவுக்கு அவனை அலட்சியம் செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கிறது. எனது மகனை நான் அலட்சியம் செய்ததே இல்லை என்றும் அவர் தனது எதிர்வாதத்தில் கூறியிருக்கிறார். புலன் விசாரணையில் நான் நல்ல ஒத்துழைப்பை வழங்கினேன், ஆனால் நான் அளித்த வாக்குமூலத்தில் போலீஸ் மனநிறைவு கொள்ளவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்தில் கூறினார். என் மகனை நானே கொன்றது போல் அவர்கள் கதையை ஜோடித்திருக்கிறார்கள் என்றும் அவர் மேலும் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.